இந்த இடத்தில் சனி 2 சர வீடுகளை பார்க்கிறார். நான் சொன்னது மாதிரி 2 சர வீடுகளையும் ஒரு உபய வீடுகளையும் பார்க்கிறார். இந்த இடத்தில் சனி 100% தீய பலனை செய்வார். இயல்பான சனி பார்வை ஸ்தானபலம் அடைஞ்சா நல்லதுன்னு சொல்கிறேன். ஆனால் சனி நீச்சம் என்பது குறைந்த அளவு பாவத்துவம். இந்த இடத்துல வக்கரமான பேயாட்டம் ஆடுவார். இந்த பார்வை இயல்பான பார்வை, முழுமையான தீமை. நீச்ச சனி பார்க்கிறார். இதில் 200% ராகு, அமாவாசை சந்திரன். நீச்ச சனி, வக்கரமடைந்த சனி, ராகுவோடு இணைந்த சனி 100% இல்லை, 200% கடுமையான கெடுபலங்களை எப்பேற்பட்ட நிலைமையவும் மாற்றி நெகட்டிவாக தரக்கூடிய இந்த சரி. இப்போ என்ன ஏன் நடக்கும்? இப்போது நான் சொன்னதைப் போல இந்த நீச்ச சனி மிதுனமும் துலாமும் மகரமும் இந்த இவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் இந்த மிதுனம் துலாம் மகரம் எந்த ஆதிபத்திய வீடுகள் என்பதை பொறுத்து அந்த ஆதிபத்திய வீடுகள் கெடும். லக்னமாக இருந்தால் குணம் கெடும், 2ஆம் இடமாக இருந்தால் செல்வம் கெடும், 6ஆம் இடமாக இருந்தால் நோய் கடன் அமைப்புகள் கெடும், 9ஆம் இடமாக இருந்தால் தகப்பன், 4ஆம் இடமாக இருந்தால் தாய். இவ்வளவுதாங்க. 200% கெடும்.